கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு எப்பொழுது துணை நிற்பார் என்று சொல்லக்கூடிய காரியம்தான் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். அவர் என் மீட்பர், இஸ் மை ரெடீமர், இஸ் மை சேவியர், இஸ் மை காட், இஸ் மை ஷெப்பர்ட். அவர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாய் அவர் என் தகப்பனாய் இருக்கிறார். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே கர்த்தருக்கு நமக்கு உண்டாகும்போது, உறவு உண்டாகும்போது, கர்த்தர் அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் ஒருவேளை இங்கே சொல்லப்பட்ட பூச்சியே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் சமுதாயத்தில் உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு, நமக்கெல்லாம் யார் உதவி செய்வா, நம்மளை எல்லாம் யார் பார்ப்பாங்க, யார் நம்மளெல்லாம் குறித்து எண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தெல்லாம் நினைவுகளிலே காணப்படலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், நீங்கள் கர்த்தரை உங்கள் மீட்பராக, இரட்சகராக, தெய்வமாக, எல்லாவற்றுக்கும் மேலாய் தகப்பனாக நீங்கள் ஏற்று வாழுகிற வாழ்க்கை வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிக்கிறதையும் மேன்மைப்படுத்துகிறதையும் உங்கள் காரியங்களெல்லாம் வாய்க்கப்படுவதை மற்றவர்கள் பார்க்கும்போது அப்பொழுது அவர்கள் உங்களை அறிந்து கொள்வார்கள், இந்த மனிதனுக்கு யாரோ ஒருத்தர் துணை செய்கிறார் என்று சொல்லி. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலைகளை பார்த்து அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், இந்த மனிதன் கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிறான், கர்த்தரை தன் துணையாக கொண்டிருக்கிறான்னு சொல்லி உணர்ந்து அதற்கப்புறம் அவர்கள் உங்களோடு கூட பழகுகிற காரியமே வித்தியாசமாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு தேவையான ஒரே ஒரு காரியம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற மீட்பரை நான் என் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். எனவே என் வாழ்நாளெல்லாம், என் சந்ததியெல்லாம், என்னுடைய தலைமுறையெல்லாம் அவர் எனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதித்து நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிப்போம். அதன்படி கர்த்தர் நம்மை காத்து நடத்துவார். இந்த விசுவாசோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு மனிதன் தனிமையாக இருக்கிற போது அவனுடையக்குள்ளே பலவிதமான கவலைகள், வேதனைகள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் பெறுகிறது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் அவன் ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு அவனுக்குள்ள ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை பெறுகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாச வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் போது, நீர் அந்த மனிதனை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறேன், அவனை பிடித்து கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி பலப்படுத்துகிறவராக இருக்கிறேரப்பா. எனவே யார் அந்த மனிதனை அற்பமாக எண்ணினாலும், பூச்சியை போல பார்த்தாலும், புழுவை போல பார்த்தாலும், ஒரு தூசியை போல பார்த்தாலும், நீர் என்றைக்கு கர்த்தாவே அந்த மனிதனுடைய இரட்சகராக, மீட்பராக அவனுடைய கரத்தை பிடிக்கிறீரோ அந்த நாள் முதற்கொண்டு அவனுடைய வாழ்க்கையானது மகிமையாய் மாறிவிடும் என்பதை இந்த வசனத்தில் நாங்கள் அறிந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே கர்த்தாவே, மற்ற யாரெல்லாம் கர்த்தாவே என்னை ஒரு பூச்சியை போல பார்க்குறாங்க, புழுவை போல பார்க்குறாங்க, என்னை ஒரு தூசியை போல பார்க்குறாங்க என்று சொல்லக்கூடிய நிலையில் வேதனையோடு வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தாவே நீர் அவர்களுக்கு துணை செய்கிறதை பார்த்து உடைய மகிமையை அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் மற்றவர்கள் காணும்படியாய் ஆசீர்வதித்து கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் துணை இருக்கிறதையும் அதன் நிமித்தமாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாய் உங்களை அறியாமலே ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க அறிந்து கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ.